இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 12 ஊராட்சி அமைப்புகளின் சேவைகளையும் ஒருங்கிணைக்கும் சூப்பர் ஆப். பொதுமக்களின் வசதிகளை மேம்படுத்த ஸ்லாங்கூர் அரசாங்கம் திட்டம். ஸ்லாங்கூர் மாநிலத்தின் 12 ஊராட்சி அமைப்புகளின் சேவைகள் மற்றும் புகார் வழிகளை ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கும் வகையில் புதிய சூப்பர் ஆப் ஒன்றை உருவாக்க மாநில அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய செயலி மூலம் பொதுமக்கள் பல்வேறு ஊராட்சி சேவைகளையும் புகார் தெரிவிக்கும் வசதிகளையும் ஒரே செயலியின் வாயிலாக பெற முடியும். இதன் மூலம் பொதுமக்களின் சேவைகளை விரிவுபடுத்துவதுடன் எந்த சேவைக்கு எந்த செயலியை பயன்படுத்துவது என்ற குழப்பத்தையும் தவிர்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற மாநில சட்டமன்ற கூட்டத்தில் ஒருங்கிணைந்த புகார் தளம் ஒன்றை உருவாக்கும் திட்டம் குறித்து கோம்பாக் சத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஹில்மன் இடமான் எழுப்பிய துணை கேள்விக்கு பதிலளித்த மாநில ஊராட்சி மற்றும் சுற்றுலா குழு தலைவர் எங் சூலிம் இதனை தெரிவித்தார். புழக்கத்தில் பல்வேறு செயலிகள் இருப்பதால் பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுவதாக அண்மையில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படும் இந்த அணுகுமுறைகளை தொடர்ந்து மேம்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையையும் எங் சூலிம் தெரிவித்தார். இந்த புதிய செயலி உருவாக்கப்பட்டாலும் தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதேவேளையில் பயனர்களின் தனிப்பட்ட தகவல்கள் வெளியிடப்படாமல் அல்லது தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்துவதில் சிரமம் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு தொடர்ந்து நேரடி ஊராட்சி அலுவலக சேவைகள் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தபோங் ஹஜி தொடர்பில் அரச விசாரணை ஆணையமான RCI அறிக்கை குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தில் நாளை சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 15வது நாடாளுமன்றத்தின் 5வது கூட்டத்தொடருக்கான சிறப்பு கூட்ட அட்டவணையின்படி காலை 10 மணிக்கு தொடங்கும் இக்கூட்டம் ஒரு நாள் முழுவதும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அம்சங்கள் மலேசிய நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் தளம் மற்றும் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் வழியாக நேரலையாக ஒளிபரப்பப்பட உள்ளது. அதேவேளையில் இச்சிறப்பு கூட்டம் சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் தபோங் ஹஜி தொடர்பான RCI அறிக்கை குறித்து விளக்கம் அளிக்கும் அமர்வுடன் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிக்கை குறித்து விவாதிக்க குறைந்தது 35 முதல் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். தபோங் ஹஜியின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகள் தொடர்பான 211 பக்கங்களை கொண்ட RCI அறிக்கை கடந்த ஜூலை 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. கடந்த 2014 முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தபோங் ஹஜி நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் காணப்பட்ட பல்வேறு பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகளை அந்த அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. நாளைய சிறப்பு கூட்டத்தில் RCI அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரிவாக விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நக்ரி சம்பிலான் மாநில ஜாசைகா தலைவராக அக்கட்சியை சேர்ந்த நீலாய் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜே அருள்குமார் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முன்னதாக அம்மாநில ஜாசைகா தலைவராக பொறுப்பு வகித்த அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் கடந்த வாரம் பதவி விலகியதை அடுத்து புதிய தலைவராக அருள்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த முடிவானது இன்று திங்கட்கிழமை காலை நடைபெற்ற மாநில ஜாசைகா குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். அருள்குமாரின் தேர்வு ஜாசைகா கட்சி அனைத்து இன மக்களுக்குமான கட்சி என்பதையும் வெளிப்படுத்துகிறது என்றும் ஆண்டனி லாக் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநில குழுவில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் சீனர்களாக இருந்த போதிலும் அருள்குமாரை தலைவராக தாங்கள் தேர்வு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த நக்ரி சம்பிலான் மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியில் ஜாசேகா கட்சி சார்பில் நீலாய் தொகுதியில் களம் இறங்கிய அருள்குமார் 5937 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் குழுவின் பரிந்துரையின் பேரில் தற்போது மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இதுகுறித்து பிரதமரின் மூத்த ஊடக செயலாளர் துங்கு நஷ்ருல் அபாய்டா இன்று திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்வார் இப்ராஹிம் 2 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பிரதமரின் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் சுமூகமாக நடைபெறவும் அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்து விரைவில் வழக்கமான
வழக்கம் போல் தனது பணிகளை தொடரவும் பிரார்த்திப்போம் என அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த அறிக்கையில் பிரதமர் மேற்கொண்டு வரும் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை முறைகளின் தன்மை குறித்த எந்த ஒரு விவரமும் வெளியிடப்படவில்லை. PLKN 3.0 எனப்படும் தேசிய சேவை பயிற்சி திட்டத்தின் 4/2026 தொடருக்கு தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்க குறுஞ்செய்தி முறையை தேசிய சேவை பயிற்சித்துறை பயன்படுத்த உள்ளது. இந்த பயிற்சி வரும் அக்டோபர் 3 முதல் நவம்பர் 16 தேதி வரை நடைபெறவுள்ளது. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு தகவல்களை விரைவாகவும் நேரடியாகவும் திறம்படவும் வழங்குவதற்காக SMS முறை பயன்படுத்தப்பட உள்ளதாக அத்துறையின் தலைமை இயக்குனர் மேஜர் ஜெனரல் டத்தோ மார்சுக்கி மொக்தார் தெரிவித்துள்ளார். SMS மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் EPLKN இணையதளத்தை பார்வையிட்டு பயிற்சிக்கு அறிக்கை செய்யும் வழிமுறைகள், தேர்வு நிலை மற்றும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த முழுமையான தகவல்களை பெறுமாறு அறிவுறுத்தப்படுவர். கடந்த காலங்களில் சிலர் தங்களது தேர்வு நிலையை அறியாமல் இருந்தாலும் பயிற்சி தொடங்கும் தேதி மற்றும் அறிக்கை செய்ய வேண்டிய விவரங்களை தவறவிட்டதாலும் திட்டமிட்டபடி பயிற்சியில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் சமூகங்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய பொழுதுபோக்கு வசதிகளை வழங்கும் நோக்கில் 2030 ஆண்டிற்குள் நாடு முழுவதும் குறைந்தது 1000 மடானி பொழுதுபோக்கு பூங்காக்கள் அமைக்கப்படும் என தேசிய நிலப்பரப்பு துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 216 பூங்காக்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 100 பூங்காக்கள் கட்டுமானத்தில் உள்ளதாக அதன் தலைமை இயக்குனர் மன்சூர் முகமது தெரிவித்துள்ளார். மேலும் பூங்கா ஒன்றை அமைக்க அதன் அளவு மற்றும் வடிவமைப்பை பொறுத்து சராசரியாக 4 லட்சம் முதல் 5 லட்சம் ரிங்கிட் வரை செலவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பூங்காக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் அமைக்கப்படுவதால் மக்கள் அவற்றை எளிதில் பயன்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய நிலப்பரப்பு தினத்தை முன்னிட்டு நேற்று மலாக்கா மாநிலம் குருபோங்கில் நடைபெற்ற பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழாவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள லாட்டரி கடை ஒன்றின் வெளியே நேற்று 62 வயது மூதாட்டியை தீ வைத்து எரித்ததாக கூறப்படும் சந்தேக நபர் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 5000 ரிங்கிட் வெகுமதி வழங்குவதாக கப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் அறிவித்துள்ளார். இச்சம்பவம் அதிர்ச்சியூட்டும் கொடூர செயல் என குறிப்பிட்ட அவர் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இச்சம்பவத்தில் காயமடைந்த பெண் அந்த லாட்டரி கடையில் பணியாளராக வேலை செய்து வந்தவர் என செந்தில் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் ஜஸ்னி ஜோல்பா தெரிவித்துள்ளார். அவரது உடலில் சுமார் 50% தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஸ்லாங்கூர் மாநிலம் கொலலங்காட் மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள குளிரூட்டும் கோபுரத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 34 வயது ஒப்பந்த தொழிலாளர் 5 மீட்டர் ஆழமுள்ள நீர் தொட்டியில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார். நேற்று மாலை 7:29 மணியளவில் இச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சக ஊழியர் மரப்பலகைகளை எடுக்க சென்று விட்டு 15 நிமிடங்களுக்கு பின்னர் திரும்பிய போது சம்பந்தப்பட்ட தொழிலாளர் காணாமல் போனது தெரியவந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணியளவில் மின் நிலையத்தில் உள்ள 2 நீர்த்தேக்கங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது அவரது உடல் மீட்கப்பட்டது. மீட்பு நடவடிக்கையானது காலை 5:05 மணிக்கு நிறைவடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைக்காக வழக்கு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.